மூவ் காப்பி டெலிட் பற்றி பார்க்க போகிறோம். இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த இமேஜ் வந்து நமக்கு வேறு இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு விட்டுக்கலாம். இப்போ டெஸ்க்டாப் செலக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு கிளிக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் டு காம்பேக்ட் மோடு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா காம்பேக்ட் மோடுக்கு மாறிக்கும். இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்குறீங்கன்னா இங்கே இருக்குது இந்த இமேஜ். இப்போ வந்து மூவ் ஆயிடுச்சு. கண்டென்ட் பேனலுக்குள்ளே இமேஜ் இருக்காது. திரும்ப இது கொண்டு வரணும்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ இதுக்குள்ளே இமேஜ் கொண்டு வந்து திரும்ப வச்சுக்கலாம். காம்பேக்ட் மோட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிங்க. இந்த காம்பேக்ட் மோடு போச்சு இல்லைங்களா, அதுக்கு கீபோர்டில் ஷார்ட்கட் கீ Ctrl+Enter கிளிக் பண்ணிங்கன்னா காம்பேக்ட் மோடுக்கு மாறிக்கும். இப்போ நம்ம காப்பி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். டெஸ்க்டாப்பில் இமேஜ் இங்கே ஒன்று இருக்குது. இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறீங்க. பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏரோ வந்து ப்ளஸ் மாதிரி மாறிக்கும். அங்கே விட்டுட்டிங்கன்னா ப்ளஸ் இங்கே டெஸ்க்டாப்லேயும் அந்த இமேஜ் இருக்குது. ப்ளஸ் இந்த பிரிட்ஜ் ஃபோல்டரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் அந்த இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட். எஸ், இப்போ வந்து டெலீட் பண்ணிட்டுமான்னு உங்களுக்கு கேட்கும். டோன்ட் ஷோ அகைன் கொடுத்துட்டிங்கன்னா எப்பவுமே இந்த மெசேஜ் உங்களுக்கு வராது. நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சு. நம்ம இமேஜ் ஒரு பன்ச் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம ஜாப்புக்கு சில இமேஜஸ் இப்போதைக்கு தேவையில்லை, ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெசேஜ்னு வரும். அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டுமா அல்லது டெலீட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ரிஜெக்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து டெலீட் ஆகாது. ஃபைல் நேமுக்கு மேலே ரிஜெக்டட்னு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து டோட்டலாக டெலீட் ஆயிரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீபோர்டில் கண்ட்ரோலும் ப்ளஸ் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து டோட்டலாக டெலீட் ஆகிடும்.